18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போரிட்ட தருணம். இந்த காலகட்டத்தில் சிவகங்கை மன்னராக இருந்தவர் ராணிவேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முக்கியமான தலைவர். ஆனால் அவருடைய வெற்றிக்கு பின்னால் மறைந்திருந்த வீரமங்கை குயிலி வேலு நாச்சியாரின் மிக நம்பிக்கைக்குரிய தளபதி. பெண்களாலான உடையாள் படை என்ற படையினை தலைமை தாங்கியிருந்தார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களிடம் சிக்குண்ட சிவகங்கை மாளிகையை மீட்க திட்டமிட்ட போது குயிலி ஒரு அதிரடி யோசனை செய்தார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகளை ஒரு பாதுகாக்கப்பட்ட கோட்டையில் வைத்திருந்தார்கள். அதை அழிக்க முடியாவிட்டால் போரில் வெற்றி பெற முடியாது. அதனால் குயிலி தன்னையே ஆயுதமாக மாற்ற தீர்மானித்தார். அவர் தன்னைத்தானே எண்ணெயில் தோய்த்து கொண்டு எதிரிகளின் படைக்கிடங்குக்குள் பாய்ந்து தீ வைத்தார். மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. ஆயுத கிடங்கு அழிந்தது. இதனால் ஆங்கிலேய படைகள் மிகுந்த சேதத்தை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து வேலு நாச்சியார் தனது அரசு மீண்டும் கைப்பற்றினார். உலக வரலாற்றில் முதல் மனித வெடிகுண்டாக தன்னை அர்ப்பணித்த வீராங்கனை குயிலி தமிழர் வரலாற்றில் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் மறக்க முடியாத நாயகியாக இன்றும் குயிலி நிலைத்து நிற்கிறார்.